ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க, ஆட்டுக்கால் வந்து ஒரு 12 கால் வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி இதே மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து அதாவது வெள்ளாட்டு கால்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இதே வந்து செம்பரியாடு கால் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இது கருப்பு கலரில் இருக்கும் ஆடு, அந்த வெள்ளாட்டு கால் அதோடைய இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் கழனி தண்ணி ஊற்றிட்டு அரிசி கழுவின தண்ணியும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஒரு 10 விசில் பக்கம் நான் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் ஒரு 10 விசில் பக்கம் நான் விடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ 10 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஜீரகம் மிளகு பொரிய விடணும். இதில் வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 12 காலுக்கு. இதில் ஜீரகம் மிளகும் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு போட்டு பொரிய விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா 1/2 கிலோ வெங்காயத்தில் 3/4 வாசி வந்து ஃபஸ்ட்டு இதில் வதக்கிறதுக்கு போட்டலாம். கொஞ்சம் மட்டும் வெளியில் எடுத்து வச்சுருங்க, அது வேக வைக்கிறதுக்காக வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் இதில் வந்து 3/4 வாசி வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா நான் இப்போ வதக்கிக்க போகிறேன். இது லைட்டாக இது மட்டும் நான் வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 4-5 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். கூட வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம வந்து காலில் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம கால் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் வெளியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது. இன்னும் கூடவே கழனி தண்ணி அப்படிங்கிறது அரிசி கழுவுன தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை கழுவி வெளியே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 2வது தடவை கழுவுற தண்ணியை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதில் ரொம்பவே நல்லது இது. ஸோ இதில் விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது, அதனால ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு சூப் வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கூடவே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்காலுக்கு வந்து உப்பு சேர்க்காமல் வேக வச்சோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உப்பு சேர்த்து வேக வைக்கிறப்போ கால் வேகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கூடவே ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோன்னா அப்போல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much for watching this video. So bye. Thank you. Delicious. Thank you very much for watching this video. So bye. Thank you.